ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தரும் விடிவு காலம் என்ன என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது உங்கள் தலையில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல ராசிக்கு லாபஸ்தானத்திலே ராகு பகவானும் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 9க்கும் 12க்கும் அதிபதி. மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். குரு பகவானால் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விடியலை தரப்போகிறார். மேஷராசிக்காரர்களுக்கு சில கஷ்டங்கள் முடிவுக்கு வர இருக்கிறது. மேஷராசிக்காரர்களுடைய ஆசை பாருங்க விரைவில் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உயர்வான அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது இப்போ 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குரு பகவானால பாருங்க நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க மேஷராசிக்காரர்கள். முக்கியமாக பாருங்க, தகப்பனாருக்கு பாதிப்புகள், அதே போல தகப்பனார் சொத்து அழியக்கூடிய சூழ்நிலை, அதே போல இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அதே போல் உத்தியோக ரீதியாக பாருங்கள் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, உத்தியோகத்தில் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படிங்கிற ஒரு நிலை, அதே போல் சொந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லை, நானும் எவ்வளவோ தொழில் பண்ணி பார்க்குறேன், அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை, நல்ல வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குரு பகவான் ஒரு விடிவு காலம் தர இருக்கிறார். பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உங்களுக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாமே முடக்கம், எல்லாமே தேக்கம், மன அழுத்தம், மன கஷ்டம், வியாபார சரிவு, தொழில் ரீதியாக நஷ்டம், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இப்படி பாருங்கள் பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. குரு பகவானால் மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் மேஷராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்கள், இந்த கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவி இனிமேல் நாங்கள் வாழ்க்கையில் சேரவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் மேஷராசிக்காரர்கள் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடந்தேறும். உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்கள் கூட பிறந்தவர்களுக்கோ ஒரு சுபகாரியம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் ஏங்குறவங்களுக்கு கட்டாயம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்வையிட இருக்கிறார், 10ஆம் அதிபதியையும் பார்வையிட இருக்கிறார். அப்போ நீண்ட காலமாகவே குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலை அப்படின்னாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கட்டாயம் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்கள் கூட பிறந்தவர்களுக்கோ இல்லை திருமண வயதில் மேஷராசிக்காரர்கள் இருந்தாலும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல வரன் அமைவது உறுதி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியங்கள் மேஷராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாருங்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடிந்து குடும்பத்தில் சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு கட்டி குடிபுகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். அதே போல் உத்தியோக ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ ஒரு சிலர் திடீர்னு வேலையை இழந்துட்டாங்க அப்படின்னாலும் புது வேலை கிடைக்கும். இல்லைன்னா உத்தியோக ரீதியாக எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு கிடைத்து நீங்கள் மீண்டும் உங்களுடைய உத்தியோகத்தில் சேருவதற்கான வாய்ப்புகளை கட்டாயம் குரு பகவான் கொடுப்பார். ஏன் அப்படின்னா நேரடியாக குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்வையிட இருக்கிறார் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அதே போல் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானையும்
குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்வையிட இருக்கிறார். அப்ப 10ஆம் இடத்தையும் 10ஆம் அதிபதியையும் சனி பகவான் பார்வையிட இருப்பது தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்து உத்தியோகத்தில் ஒரு நல்ல மேன்மை, புதுசாக உத்தியோகத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள், புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு தர இருக்கிறார். அதே போல நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேங்க, வாழ்க்கையில் உயர முடியல, ஒரு காரியத்தை செஞ்சு அதில் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க, ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு தெரியும். உங்களுடைய திறமை என்னங்கிறது மேல் அதிகாரிகளுக்கு தெரியும். ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா, தொழில் ரீதியாக ஒரு சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்ட இருக்கிறீர்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் மேஷராசிக்காரர்கள். அப்போ மேஷராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குரு பகவானால் ஒரு விடிவு காலங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் கிடைக்க இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல மேஷராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். பாருங்க, ஜாதகத்தில் லாபாதிபதிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் லாபம் இல்லை அப்படின்னா அந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது, அந்த தொழில் முடக்கமாகத்தான் போகும். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான குரு பகவான் பாக்கியாதிபதி பார்வையிட இருக்கிறார். அப்போ நீண்ட காலமாக தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, லாபம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த குறைகள் அகன்று உங்கள் தொழிலில் உங்கள் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். நீங்கள் செய்கின்ற தொழில் மூலம் பாருங்க, ஒரு நல்ல லாபம், ஒரு நல்ல உயர்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது குரு பகவானால. அப்ப லாபாதிபதி பாருங்க உங்களுக்கு பலம் பெற இருக்கிறார். லாபாதிபதிக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் பார்வை கிடைக்க இருக்கிறது. அப்ப உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்கிறது. அதே போல லாபாதிபதி தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர். அப்ப உங்களுடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது. அதாவது நீண்ட காலமாக உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை, இல்லைன்னா குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க குழந்தை பிறக்க இருக்கிறது. மேஷராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 10ஆம் இடம் கர்ப்பஸ்தானம். அந்த 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானையும் குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அப்ப நீண்ட காலமாக பாருங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா மேஷராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய பாக்கியம் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கட்டாயம் உண்டு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பாருங்க புதிய நபர் உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய பாக்கியம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இது எல்லாம் உங்களுக்கு தேடி வர இருக்கிறது. குரு பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார். அதே போல வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம். நவக்கிரகத்தில் ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான்ங்க. இன்னும் சொல்லப்போனால் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் புனிதம் பெறும், அந்த இடம் உயிர் பெறும், அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விலக்கப்படும். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையால் பார்வையிட இருக்கிறார் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்போ எவ்வளவு வழக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதே போல் ஆரோக்கியத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆயுள் பலம் கூடும். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட இருப்பது உங்களுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு விடிவு காலம் பாருங்கள் குரு பகவானால் கிடைக்க இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்த குரு பகவான் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள், மிகப்பெரிய இழப்புகள் எல்லாம் கொடுத்திருப்பார். எல்லாவற்றிற்குமே ஒரு தீர்வு உண்டு அப்படின்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் 4ஆம் இடத்துல என்னைக்கு அமர்கிறாரோ அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே பாருங்கள்
மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். குரு பகவான் 10ஆம் அதிபதியையும் 10ஆம் இடத்தையும் பார்வையிட இருப்பதால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்து வாழ்க்கையில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பார்க்க இருக்கிறார்கள் மேஷராசிக்காரர்கள். அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமையும். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் அடைக்கும். அப்போ வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது எல்லாமே நடக்க இருக்கிறது. நீண்டகால ஆசைகள் எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு நிறைவேற இருக்கிறது. இந்த லாபாதிபதியை குரு பகவான் பார்வையிட இருப்பது. ஓகே, மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இதில் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.